90களில் இருந்த எழுச்சி 1% கூட குறையாமல் இப்போதும் இருக்கிறது. வீரணாபுரம் மக்களிடம் மகிழ்ச்சியை தெரிவித்த டாக்டர் க. கிருஷ்ணசாமி. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி வாசுதேவநல்லூர் சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரணாபுரம், பந்தப்புலி, செந்தட்டியாபுரம், முரம்பு, கரிவந்தநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 90களில் இருந்த எழுச்சி 1% கூட குறையாமல் இப்போதும் வீரணாபுரம் மக்களிடம் இருக்கிறது என டாக்டர் க. கிருஷ்ணசாமி மகிழ்ச்சியுடன் தெரிவித்து வாக்கு சேகரித்தார். தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வாசுதேவநல்லூர் சட்டமன்றம், சங்கரன்கோயில் சட்டமன்றம், வீரணாபுரம் அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக, புதிய தமிழகம், தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இந்த தொகுதியிலே நான் மீண்டும் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிறேன். வாக்குகளை எல்லாம் இரட்டை இலை சின்னத்துக்கு அளித்து வெற்றி வாய்ப்பை தேடித்தார்கள் என்று கேட்டுக் கொள்வதற்காக உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் 1995ஆம் ஆண்டிலே இருந்து கடந்த 29 வருடங்களாக இந்த பகுதிக்கு வந்து கொண்டே இருக்கிறேன். 29 வருடங்களுக்கு முன்பு வந்தபோது எந்த ஆரவாரமும் எழுச்சியும் இருந்ததோ அதில் இருந்து 100 அடி கூட எம்மியளவு கூட குறையாமல் அன்று போல இன்றும் என் மீது அன்பும் வைத்திருக்கக்கூடிய வீரணாபுரம் கிராம மக்களுக்கு என்னுடைய இதங்கிருந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலுக்காக அல்ல, தேர்தலை கடந்தும் என் மீது நீங்கள் பாசம் வைத்திருக்கக்கூடியவர். அதே போலதான் எந்த சூழ்நிலையிலும் வீரணாபுரம் கிராமத்தை நான் விட்டுக் கொடுத்ததே கிடையாது. உங்களைப் போலவே ஆர்வத்தோடு இன்னொரு கிராமம் காத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அவர்களையும் நான் சந்திக்க வேண்டும். எனவே இப்பொழுது நாம் தேர்தல் நேரத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமானது. கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு நம்மிடத்திலே வாக்கு வாங்கி சென்ற அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய எந்த விதமான கோரிக்கையும் குறையும் தீர்த்து வைக்க இல்லை. எனவே இந்த தேர்தலிலே நாம் வெற்றி பெற்றே தீர வேண்டும். கடந்த தேர்தலிலே சில கிராமங்களிலே 5 ஓட்டு, 10 ஓட்டு, 50 ஓட்டு என்று குறைத்து போட்டார்கள். அதன் விளைவாக நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இந்த முறை நாம் அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபி உள்ள கூட்டணி கட்சிகளோடு கூட்டணி வைப்பது மட்டுமல்ல, கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் ஆட்சி மக்களுடைய வெறுப்பை எல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறது.
அவர்கள் 3 வருடங்களுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்த போது கொடுத்த வாக்குறுதிகள் ஏதாவது ஒன்றை கூட நிறைவேற்றி இருக்கிறார்களா? எதுவுமே நிறைவேற்றல. வந்தவுடன் வீட்டுக்கு ஒருவருக்கு உத்தரவாதமான வேலை கொடுப்பதாக சொன்னார்கள், கொடுத்தார்களா? டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடுவதாக சொன்னார்களே, மூடினார்களா? மூடல. 100 நாள் வேலையை 150 நாளாக உயர்த்தி கொடுப்பதாக சொன்னார்கள், கொடுத்தார்களா? சிலிண்டர் விலையை குறைப்பதாக சொன்னார்கள், குறைத்தார்களா? பால் விலையை, அரிசி விலையை, பருப்பு விலையை, எண்ணெய் விலையை குறைப்போம் என்று சொல்லிக்கொண்டு அந்த விலைகளை எல்லாம், விலைவாசி எல்லாம் கூட்டினார்கள். அதே போல நம்முடைய வீரநாபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு தொழிற்சாலையாவது உருவாக்கி தந்தார்களா? ஒன்றுமே இல்லை. 100 நாள் வேலையை 100 நாளாவது கொடுத்தார்களா? அதுவும் கொடுக்கல. நாம் எந்த விதமான வாழ்வாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். படித்த பிள்ளைகள், படித்த இளைஞர்களுக்கு இந்த பகுதியிலே வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை கூட இல்லை. அதிகபட்சம் பெரும்பாலும் திருப்பூருக்கு வரணும், இல்லைன்னா கோயம்புத்தூர் தேடி வேலைக்கு வரணும், அதுனா சென்னைக்கு போக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கிறதே தவிர இதே பகுதியிலே ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை கூட கொண்டு வர வேண்டும். அதே போல இந்த பெறக்கூடிய மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை கூட தீர்த்து வைக்கவில்லை. இன்னும் நல்ல பல கிராமங்களுக்கு இன்னும் நல்ல தண்ணீர், தாமிரபரணி ஆற்று தண்ணீர் கூட வரவில்லை. எனவே இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம பஞ்சாயத்தில் போய் போராடி பிரயோஜனம் இல்லை. நாம் போராட வேண்டிய இடம், பேச வேண்டிய இடம், வாதாட வேண்டிய இடம் டெல்லி நாடாளுமன்றம் தான். எனவே டெல்லி நாடாளுமன்றத்தில் எல்லோராலும் சென்று பேச முடியாது. பேச முடியாமல் தான் ஒரு தம்பி ஓட்டு வாங்கிட்டு போய் பேசாம 5 வருஷம் கழிச்சு ஓடி போயிட்டார். எனவே இந்த முறை நம்முடைய வீரநாபுரம் கிராமம் மட்டுமல்ல, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் பெரியோர்களும் அனைவருமே நம்முடைய கஷ்டங்கள் தீர 100 நாள் வேலை 150 நாளாக மாற்றி காட்ட, இந்த பகுதியை தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அனைத்து பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தர, அனைத்து விலைவாசிகளும் குறைத்திட, அதே போல பெண்கள் இளைஞர்களுடைய உடல்நலத்தை கெடுக்கக்கூடிய, ஆண்களுடைய உடல்நலத்தை கெடுக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை முற்றாக மூடிட நீங்கள் அனைவரும் மறந்திடாமல் இரட்டை இலக்கணத்துக்கு வாக்களிப்பீர்கள் என்பது. யாரும் வெளியூருக்கு சென்றிருந்தால், யாராவது வெளியூருக்கு சென்றிருந்தால் அவர்களை இப்பொழுதே 17ஆம் தேதியே இங்கே வர சொல்லிடும். ஒரு 10 ஓட்டு 20 ஓட்டு கூட குறைப்பு. கடந்த முறை ஒரு பூத்துக்கு 50 ஓட்டு குறைஞ்சுதான் பாதிப்பு வந்தது. அதனால இப்பயே வாக்குச்சாவடி எல்லாம் கொடுத்துருவோம், பட்டியெல்லாம் கொடுத்துருவோம். செக்அப் பண்ணுங்க. திருப்பூர் இருந்தாலும் கோயம்புத்தூர் இருந்தாலும் எந்த ஊர் இருந்தாலும் 17ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு நம்முடைய வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி 100க்கு 100 இங்க 1200 1000 எவ்வளவு ஓட்டு? இப்ப 1720 மலையடிப்பட்டி 720 ஓட்டுனா 720 ஓட்டும் இரட்டை இலக்கிய வரக்கூடிய வகையில நீங்கள் மறந்திடாமல் வாக்களிக்க வேண்டும். அடுத்த முறை நன்றி இணைப்புக்காக உங்களை வருவேன். நம்பிக்கையோடு இருங்கள் என்று இந்த மகத்தான வரவேற்புக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி மீண்டும் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். இந்த பாயிண்ட் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கழக மகளிர் ராஜலட்சுமி அவர்களுக்கு வீரநாபுரம் பொதுமக்கள் சார்பில் நன்றி. ஊரே திரண்டிருந்து வரவேற்பு பெறுவதற்கு தேர்தல் பணியாற்றிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கழக மகளிருடைய துணை செயலாளர் ஆற்றல் மிக்க சகோதரி ராஜலட்சுமி அவர்களுக்கும் வெற்றி வேட்பு அழைத்து வந்திருக்கின்ற தென்காசி வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் கடவுநல்லூர் சட்ட